அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு ஏற்பாடு செய்திருக்கும் மக்கள் சபை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். செய்திகளை துல்லியமாகவும் விரைவாகவும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது ஊடகங்களினுடைய முதன்மையான பணி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு மக்களை அரசியல் படுத்துவதும் மக்களோடு அரசியலை உரையாடுவதும் மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் உரையாடலை ஏற்படுத்துவதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய மக்கள் சபை நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு சமூக ஊடகங்களால் சிந்தனை போக்கு செதுக்கப்படுகிறதா சிதைக்கப்படுகிறதா என்கிற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். சமூக ஊடகங்களை தவிர்த்துவிட்டு ஒரு தனி மனிதன் இல்லை என்கிற சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் சமூக ஊடகங்களால் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்பதையும் அலசி ஆராய வேண்டிய விவாதத்திற்கு உள்ளாக்க வேண்டிய நிலைக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் சமூகத்தில் சமூக ஊடகங்களினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக அது நேர்மறையாகவும் சில தாக்கங்களை ஏற்படுத்துகிறது, எதிர்மறையாகவும் சில தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. சமூக ஊடகங்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த நேர்மறை எதிர்மறை சிந்தனைகள் என்பது மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கங்கள் என்ன, இது உண்மையிலேயே நம்முடைய சிந்தனையை செதுக்குகிறதா அல்லது சிதைக்கிறதா என்கிற இந்த தலைப்பில் நாம் இன்றைய மக்கள் சபையில் விவாதிக்க இருக்கிறோம். அந்த வகையில் செறிவும் சுவையுமாக இருக்க போகிற இந்த மக்கள் சபையினுடைய முதல் பேச்சாளராக மக்கள் சபை அரங்கை தொடங்கி வைத்து பேசுவதற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சமூக ஊடகங்கள் முதலில் வந்தபொழுது தலையற்ற இந்த சமூக ஊடகத்தினால் எண்ணற்ற தீமைகள் விளையும் என்று பல பேர் அச்சப்பட்டது உண்மை. இன்றும் சமூக ஊடகங்களினால் விளைகின்ற தீமைகள் என்ன என்று பார்த்தோம் என்றால் இளைஞர்களுடைய நேரத்தை முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றது என்பது ஒன்று. மக்களுடைய சிந்தனை போக்கை மாற்றும் வல்லமை படைத்த விளம்பரங்கள் மூலமாக நன்மை அல்லாதவற்றை நன்மை உள்ளவையாக கூட காட்ட இயலும் என்பது இன்னொன்று. இதுபோல் சில தீமைகளை பற்றி நிச்சயமாக சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நாட்டில் விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தது. விவசாயிகள் பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களிலிருந்து இருந்தவர்கள் முன்னணியில் இருந்தார்கள். இந்த போராட்டத்தில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து முன்னணியில் வந்தார்கள். இந்த போராட்டம் நடைபெற்ற பொழுது அவர்கள் தில்லிக்கு சென்றார்கள். தில்லியில் செங்கோட்டையை நோக்கி ஒரு குழு சென்றது. அவர்கள் மேல் மிக பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. குற்றச்சாட்டு என்னவென்றால், செங்கோட்டையில் மூவர்ண கொடியை இறக்கி வைத்துவிட்டு அதற்கு பதிலாக விவசாயிகளுடைய சங்கத்துடைய கொடியை ஏற்றி வைத்தார்கள் என்று ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அவர்கள் மேல் உடனடியாக வழக்கு பதியப்பட்டது. எப்படிப்பட்ட வழக்கு பதியப்பட்டது? தேச துரோக வழக்கு. இந்த பஞ்சாப், ஹரியானாவில் உள்ள விவசாய குடும்பங்களில் யாராவது ஒரு இளைஞன் இராணுவத்திற்கு சென்றிருப்பான். 1965, 1962, 1971 இந்த நாட்டிற்காக ரத்தம் சிந்திய குடும்பங்கள். அந்த குடும்பங்களின் மேல் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. 1965 நான் நிழற்படங்களை பார்த்திருக்கின்றேன். நம்முடைய இராணுவ வீரர்கள் எல்லையில் இருக்கும் பொழுது அந்த இராணுவ வீரர்களுக்காக எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பஞ்சாபிய குடும்பங்கள், அந்த பெண்கள் ரொட்டி சுட்டு காய்கறிகளை சேர்த்து வைத்துக்கொண்டு கூடையில் தலைமையில் வைத்துக்கொண்டு சென்றார்கள் நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு கொடுப்பதற்கு. அத்தகைய குடும்பங்களின் மேல் குற்றம் சுமத்தப்பட்டது. தேச துரோக செயல்களில் ஈடுபட்டார்கள் என்று ஒரு செக்ஷன், அதையும் சேர்த்து வைத்து வழக்கு தொடரப்பட்டது. எல்லோருக்குமே பதறியது. செங்கோட்டை நம்முடைய அடையாளத்தின் சின்னம், அங்கு நமது தேசிய கொடி இறக்கி வைத்து விட்டார்கள் என்று. முதலாக அனைவரும் மௌனம் காத்த நேரத்தில் முதல் முறையாக சமூக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டன. செங்கோட்டையில் சென்றது நம்பர் 1 சென்றது உள்ளிருந்து குழப்பம் விளைவிக்கும் ஒருவர். அவர் உள்ளிருந்து குழப்பம் விளைவிக்கிறார் என்று ஏற்கனவே விவசாயிகள் சங்கம் தில்லி காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தார்கள். ஆனால் தில்லி காவல்துறை அவர் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நம்பர் 1. நம்பர் 2, செங்கோட்டையில் நம் தேசிய மூவர்ண கொடிக்கு எந்த விதமான அவமானமும் நிகழவில்லை. செங்கோட்டையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உச்சியில் தேசிய கொடி பறக்கும். அதற்கு பின்னால் பல இடங்களில் சிறிய இடங்களில் பல வர்ண கொடிகள் பறக்கும் என்றுமே உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு வர்ண கொடியைத்தான் அவரும் ஏற்றினார். அவரை தங்களில் ஒருவராக இவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் சென்றதே தவறு என்று கூறினார்கள். அதை ஏற்கனவே காவல்துறைக்கு சொல்லி இருந்தார்கள்.
அதை எல்லாவற்றையும் மீறி அவர் செய்த தவறுக்கு இவர்கள் மேல் வழக்கு தொடரப்பட்டது. இந்த உண்மையை அம்பலப்படுத்தியது சமூக ஊடகங்கள். நம்முடைய இளைய சிறுமிகள், மல்யுத்த வீராங்கனைகள், நமக்கு பெருமை தேடி தந்தவர்கள், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபர் மேல் குற்றச்சாட்டை வைத்தார்கள். அந்த குற்றச்சாட்டுக்கு எஃப்ஐஆர் போடுவதற்கு, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் போடுவதற்கு தில்லி காவல்துறை தயாராக இல்லை. அதற்காக அவர்கள் நீதிமன்றம் செல்ல வேண்டியிருந்தது. நீதிமன்றத்திற்கு சென்று அங்கு அவர்களுக்கு நீதி கிடைத்தது, உத்தரவு கிடைத்தது, எஃப்ஐஆர் போட வேண்டும். நீதிமன்றம் சரியாக சொன்னது, நீங்கள் எஃப்ஐஆர் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை. இதன் மூலம் யாரையும் நீங்கள் குற்றவாளி என்று சொல்லவில்லையே, உங்களுக்கு வந்திருக்கின்ற முதல் தகவல் அறிக்கையை நீங்கள் சொல்ல வேண்டும், ரெக்கார்ட் பண்ண வேண்டும், அவ்வளவுதானே. அதை போடுவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் என்று சொன்னதற்கு பின்னால் அந்த ஃபர்ஸ்ட் முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டது. ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தோம் என்றால் அவர்கள் மிக அமைதியான முறையில் தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார், தங்களுடைய எதிர்ப்பை காட்டினார்கள். அவர்களை தில்லி போலீசார் நடத்திய விதம் காட்டுமிராண்டித்தனமானது. அவர்கள் அப்படி நடத்தப்பட்ட விதம் முதலில் வந்தது சமூக ஊடகங்களில் தான். நான் வங்க மாநிலத்தில் பணிபுரிந்திருக்கின்றேன். அங்கு ஒரு பழமொழி உண்டு, तुम एकटी छेलेटिके शिखाओ, तुम एकजनके शिखाचो, तुम एकटी मेयटिके शिखाओ, तुम एक परंपरायके शिखाचो. ஒரு ஆணுக்கு கல்வியை கற்றுக் கொடு, நீ ஒருவனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறாய். ஒரு பெண்ணுக்கு கல்வியை கற்றுக் கொடு, ஒரு பரம்பரைக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறாய் என்று சொல்வார்கள். எங்கு நோக்கியும் எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி, ஏழு கடல் அவள் வண்ணமடா. எத்தனை கவிதைகள், எத்தனை பாடல்கள், எத்தனை கட்டுரைகள், எத்தனை நெடுங்கதைகள், சிறுகதைகள், எத்தனை எழுச்சிமிக்க எழுத்துக்கள். பெண் ஏன் அடிமையானாள் என்று பெரியார் அவர்கள் கூறியது இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகின்றது. இப்படி பெண்ணை போற்றிய இந்த நாட்டில், இந்த பாரத திருநாட்டில், மணிப்பூரில் 2 பெண்கள், நம் சகோதரிகள், நிர்வாணமாக இழுத்துச் செல்லப்பட்டார்கள் ஒரு ஊர்வலத்தில். அதை பற்றி முதலில் வெளியில் கொண்டு வந்தது சமூக ஊடகங்கள். இந்த நிகழ்வை பற்றி சமூக ஊடகங்கள் சொன்னதற்கு பின்னால் தான் உலகம் அறியப்பட்டது. தேவையில்லாத வதந்திகள் பரப்பப்படுவது சமூக ஊடகங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை. ஆனால் படிப்பவர்கள், சிந்தனை இல்லாதவர்கள் இல்லையே. எது நன்மை, எது தீமை, எது சரி, எது தவறு என்பதை பகுத்தறியும் போக்கு இருக்க வேண்டுமே. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கூறிய ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள் தானே நாம். எனவே சமூக ஊடகங்கள் நிச்சயமாக, சந்தேகமின்றி இந்த நாட்டின் ஆன்மாவை உயிர்ப்பிக்கும் வேலையை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக செய்து கொண்டிருக்கின்றன. எனவே சமூக ஊடகங்கள் இந்த தேசத்தின் ஆன்மாவை சிதைக்கவில்லை, செதுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறி என் முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக, சமூக ஊடகங்களால் சிந்தனை போக்கு சிதைக்கப்படுகிறது என்கிற கருத்தை, தன் தரப்பு வாதத்தை ஆழ பதிவு செய்ய நாடறிந்த நல்ல பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சிதைக்கப்படுகிறது என்று என்னை பேச பணித்திருக்கிறார்கள். சிதைக்கப்படுகிறதா என்பதை பார்த்தால், பாலூட்டுகிற தாய் கூட குழந்தைக்கு பாலூட்டுவதற்கு ஆண்ட்ராய்டு போனை எடுத்தால்தான் குழந்தை பால் குடிக்கிறது. ஐயா பாலச்சந்தர் சொன்னார், சமூக ஊடகங்கள் இளைஞர்களை ஆக்கிரமித்திருக்கின்றன. இளைஞர்களை மட்டுமல்ல, அது குழந்தைகளையும் இன்றைக்கு ஆக்கிரமித்திருக்கின்றன. இன்றைக்கு வைரங்களை உப்புக்கல்லாக்குகிற முயற்சியில் சமூக ஊடகங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் இந்த சமூகத்தை பூட்டுகிற வேலையை கூச்சம் இல்லாமல் என்பதை விட ஒரு குற்ற உணர்வை இல்லாமல் சமூக ஊடகங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றன. இந்த சமூகத்தை புனரமைப்பதற்கும் புனருத்தாரணம் செய்வதற்கும், இந்த சமூகத்தை புதிதாக்குவதற்கும் எந்த செய்திகளை தர வேண்டுமோ அந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் தராமல் தனுஷ் ஐஸ்வர்யாவை கைவிட்டு விட்டார் என்பதை முக்கியமாக சொல்லுகிறார்கள். கல்லூரி செல்லுகிற மாணவர்கள்
அதிகாரத்தை எதிர்த்து இன்றைக்கு வங்காளதேசத்தில் நடத்துகிற போர், இன்றைக்கு அதிகாரத்தின் கன்னத்தில் அறைகிற ஆற்றல் 1965 அன்னை தமிழகத்தில் மட்டுமல்ல, அது வங்காளதேசத்திலும் அந்த புயல் மையம் கொண்டிருக்கிற செய்தியை சமூக ஊடகங்கள் பதிவு செய்கிறதா? செய்தார்களா? இனியாவது செய்வார்களா? 1965 என் அன்னை தமிழுக்கு ஆபத்து வந்த பொழுது, அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், என் தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ் உடல் நிலை ஆகட்டும், தேரால் செய்த செந்தமிழ்தான் திக்கட்டுமே தொல்ல நிற்கட்டும், பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தமிழ் மொழி போருக்காக, உள்ளமிருப்பதும் தோளிருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக என்று பரணை பாடி இந்தியாவினுடைய ராணுவத்தை இந்த நாட்டில் முற்றுகையிடக்கூடிய வல்லமை எங்கள் நாட்டு மாணவர்களுக்கு அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு இருக்கிறதா? இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள் எங்கள் தோளை அழுத்துவதற்கும், எங்கள் சிந்தனையை சிதைப்பதற்கும், எங்கள் வருங்கால தலைமுறையை முடமாக்குவதற்கும் அறிமுகம் செய்யக்கூடிய புதிய கல்விக் கொள்கையினுடைய கொடுமைகளை சமூக ஊடகங்கள் பதிவு செய்கிறதா? யாருக்காவது இந்த பொறுப்பு இருக்கிறதா? யாருக்காவது இந்த கவலையாவது இருக்கிறதா? 3ஆம் வகுப்பில் இருந்து 3ஆம் வகுப்பில் படிக்கிற குழந்தை 4ஆம் வகுப்புக்கு போவதற்கு பருவத் தேர்வு நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறதே புதிய கல்விக் கொள்கை. என்ன அக்கிரமம்! என்னை கேட்டால் தேர்வு என்பதே வன்முறை. அதிலும் 3ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு பருவத் தேர்வா? இதற்கு பேர் புதிய கல்விக் கொள்கையா? இதை பிரச்சாரம் செய்ய வேண்டாமா? நான் பெற்ற பிள்ளை போதையில் என் கண் முன்னாலே புதைந்து கொண்டிருக்கிறான். சமூக ஊடகங்கள் நல்ல காரியம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஐயா சொன்னது மாதிரி செய்யணுமே. இன்னைக்கு இந்தியாவில் 5 லட்சம் பேர் புற்றுநோய் அவன் மீது பற்று வைத்ததனால் அவன் இறந்து கொண்டிருக்கிறான். 10 லட்சம் பேருக்கு புற்றுநோய் ஆபத்து இருக்கிறது என்று கண்டறியப்படுகிறது. கேன்சர் இஸ் நாட் கியூரபிள் டிசீஸ். ஆனால் அந்த புற்றுநோய்க்கான காரணி என்ன? நீ உண்ணுகிற உணவில், உன்னுடைய வாழ்க்கை முறையில் நீ எங்கேயோ அந்நியப்பட்டு கொண்டு போய் இருக்கிறாய் என்பது மட்டும் உண்மை. இதையாவது சொல்லித் தருகிறார்களா? ஷவர்மா சாப்பிட்டு சாகிறான், சாராயம் குடித்தும் சாகிறான், ஷவர்மா சாப்பிட்டும் சாகிறான். என்னையா இது? கால மாற்றத்துல பரிணாம வளர்ச்சியில நிறைய வளர்ந்து வந்திருக்கிறது. எல்லா வளர்ச்சியும் நம்ம ஏத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்படி செல்போன் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியையும் நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இல்ல, செல்போன் வளர்ச்சியை ஏத்துக்கிடணும், அதை ஆக்கத்திற்கு பயன்படுத்தணும். குணம் நாடி, ஐயா தான் சொன்னாரு, குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள. எதை சொல்ல வேண்டும், எதை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும், எதை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதிலேயே சமூக ஊடகங்களுக்கு ஒரு குறிக்கோள் இல்லையே. இன்றைக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்பு பெற்ற சமூகம் உருவாகி தீர வேண்டும். ஒரு தலைகீழாக தூங்குகிற வௌவாலை போல நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். மொழி சார்ந்தும் இனம் சார்ந்தும் சிந்திக்கிற தலைமுறை இன்றைக்கு அறிவிட்டது என்பதை விட அதை குறித்த உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். தோல் மரத்து போன தொழும்பர்களாக, எந்த உணர்ச்சியும் இல்லாத அடிமைகளாக இன்றைக்கு இந்த சமூகம் மாறிக்கொண்டு வருகிறது என்பது கசப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மை. நான் இந்த மன்றத்தில் சொல்லுகிறேன், சமூக ஊடகங்கள் இந்த சமூகத்தை புதைக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இந்த மன்றத்தில் இந்த அளவுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூக ஊடகங்கள் உப்பு கற்களை வைரங்களாக காட்டிக் கொண்டிருக்கிறது என்கிற தன்னுடைய ஆழமான தீரமான வாதத்தை திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். ஆனால் அந்த உப்புக்கல்லுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய வைரங்களை
தேடி கண்டடைவதுதான் சமூக ஊடகங்களின் பணி. அதன் வாயிலாகத்தான் சமூக ஊடகங்களினுடைய சிந்தனை போக்கு செதுக்கப்படுகிறது என்ற வாதத்தை முன்வைக்க இளம் பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கடந்த தலைமுறை பீரங்கி முனைக்கு எதிராக தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்தி நின்றது. கடந்த தலைமுறை துப்பாக்கி முனையை உரசி பார்த்து தன்னுடைய வாயால் அவர்களை எதிர்த்து விரட்டுவதற்கு துணிந்து நின்றது என்றெல்லாம் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் இங்கு குறிப்பிட்டார். அந்த வீர வரலாற்று சம்பவங்கள் எதையும் தமிழ்நாடு மறக்கவும் இல்லை, எந்த காலத்திலும் மறக்கப் போவதும் கிடையாது. ஆனால் அந்த வீர வரலாற்றை எல்லாம் இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் காலத்தால் அழியாத காவியமாக மாற்றி வைத்துக் கொண்டிருப்பது சமூக ஊடகங்கள் தான். பேரறிஞர் அண்ணாவை நீங்கள் சட்டமன்றத்துக்குத்தான் கொண்டு வந்தீர்கள். ஆனால் ஒவ்வொரு இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறுவனின் செல்போனுக்குள்ளும் கொண்டு போய் சேர்த்தது இந்த சமூக ஊடகங்கள் தான். பார்க்கவே முடியாத தூரத்தில் இருந்த தலைவர்களை எல்லாம் நினைத்த நேரத்தில் எல்லாம் கேட்டுக்கொண்டு விட முடியும் என்கின்ற இடத்திற்கு இந்த சமூக வலைதளங்கள் தான் வந்து நகர்த்தி சேர்த்திருக்கின்றன. இது இல்லாமல் போயிருந்தால் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற வரலாறு அடுத்த தலைமுறைக்கு இல்லாமல் போயிருக்கும். நெறியாளர் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார்கள், உப்புக்கல்லுக்குள் வைரம் இருக்கிறதா என்று தேடுவது என்று. உப்புக்கல்லுக்குள் வைரத்தை தேடுவது அல்ல எங்களுடைய வேலை. அது உப்புக்கல் என்றால் அது உப்புக்கல் தான் என்பதை உறுதியாக தெரிவிப்பதற்கு இந்த சமூக வலைதளங்களை மட்டுமல்ல, இந்த சமூக வலைதளங்களின் மூலமாக எல்லா அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகளையும் பயன்படுத்துவது என்பதுதான் எங்களுடைய செயல் திட்டம். சமூகத்தில் பிளவுகளை இந்த இணையம் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். என்னவோ சமூகம் எல்லாம் ஒரே வர்க்க ரீதியாகவும் அல்லது ஒரே மானுட சமுதாயமாகவும் ஒருங்கிணைந்து விட்டது போலவும், இந்த சமூக வலைதள பயன்பாட்டின் மூலமாகத்தான் இந்த பிரிவினைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது போலவும் ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. சமூக வலைதளங்களின் மூலமாக பிளவு என்பது ஆழமாக்கப்படுகிறது. ஆம், உண்மைதான், மறுப்பதற்கே இல்லை. வர்க்க பேதத்தை சமூக வலைதளம் அதிகரித்துக் கொண்டே போகிறதா? ஆம், உண்மைதான், மறுப்பதற்கு இல்லை. சாதி மோதல்களை சமூக வலைதளத்தின் மூலமாக அதிகரித்துக் கொண்டே போகிறார்களா? ஆம், மறுப்பதற்கில்லை, அது உண்மைதான். ஆனால் இது எல்லாவற்றுக்குமான எதிர்ப்புரட்சியும் அந்த சமூக வலைதளத்துக்கு உள்ளேயே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்காமல் போய்விட்டால், வள்ளுவர் சொன்னதுபடி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லிட்டாரு. மெய்ப்பொருளை எப்படி நீங்க தேட போறீங்க? ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்லுகிறார் அல்லது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், அந்த விஷயம் உண்மையா பொய்யா என்று தேடுவதற்கான எந்த கருவியும் நம் கையில் கிடையாது என்றால் அது எப்படி மெய்ப்பொருள் காண்பதாக இருக்கும்? உண்மையான மெய்ப்பொருளை காண வேண்டும் என்றால் இந்த காலத்திற்கு மட்டுமல்ல, எந்த காலத்திற்கும் வருகின்ற அறிவியல் முன்னேற்றங்களை எல்லாம் தன்னகத்தே சுவீகரித்துக் கொள்ளுகின்ற நிலை இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்தில் நாம் எல்லாம் நிலைத்து நிற்க முடியும் என்பதுதான் உலகம் இதுவரை கண்ட வரலாற்றில் யாராலும் மறுக்க முடியாத உண்மை. மெய்ப்பொருளை காட்டல, அது வெறும் பொய்ப்பொருளை காட்டுது அப்படிங்கிறது தானே குற்றச்சாட்டு. இல்ல, நான் தான் சொல்றேன், பொய்ப்பொருளை மட்டும் காட்டவில்லை, மெய்ப்பொருளையும் காட்டுவது இதே சமூக வலைதளங்கள் தான். போலியான செய்திகளை சமூக வலைதளங்களில் பரப்புகிறார்களா? ஆம், பரப்புகிறார்கள். அதற்கான மறுப்பை இன்றைக்கு இந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கின்ற ஒரு 10 வயது சிறுவன் நினைத்தால் அந்த மறுப்பை உருவாக்கிவிட முடியும். ஒன்றுமல்ல, அரசியல் அரங்கில் கரண் தாப்பார் நம் எல்லோருக்கும் அவர் ஒரு முன்னோடியாக நாம் அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய நபர். இந்தியாவுடைய பிரதமராக இன்றைக்கு இருக்கிற, தொடர்ந்து குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்களை பேட்டி எடுத்தார். பேட்டியில் முதல் கேள்விக்கே பதில் சொல்ல முடியாமல் அன்றைய குஜராத்தினுடைய முதலமைச்சர் நரேந்திர மோடி தண்ணீர் குடித்து விட்டு மைக்கை கழட்டி விட்டு எழுந்து சென்று விட்டார். தமிழ்நாட்டில் இரும்பு பெண்மணி என்ற அடையாளம் காட்டப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் தண்ணீர் குடித்துவிட்டு அந்த இடத்திலேயே மைக்கை கழட்டிவிட்டு எழுந்து சென்று விட்டார். ஏன் சமீபத்தில் கூட இந்தியாவுக்கே நான் தான் தேர்தல் ஆலோசனை வழங்குகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் என்னும் நபரை பேட்டி எடுத்தார், அவரையும் தண்ணீர் குடிக்க வைத்தார். ஆனால் இப்படி அரசியல் ஜாம்பவான்களை எல்லாம் தண்ணீர் குடிக்க வைத்த அந்த கரண் தாப்பார் இந்த தேர்தல் காலகட்டத்தின் பொழுது ஒரு முக்கியமான விருந்தினரை அழைத்து வைத்து மெய்மறந்து மெய் சிலிர்த்து பேட்டி எடுத்தார். எங்கள் துருவராத்தே, அந்த துருவராத்தே ஏற்படுத்திய தாக்கத்தை இந்த தேர்தலில் யாராலும் மறுக்க முடியாது. எந்த பாரம்பரியமிக்க ஊடகங்கள் எல்லாம் மக்களுக்கான செய்திகளை காட்டுவதில் பல்வேறு சிரமங்களை சந்தித்தனவோ, நான் ஊடகங்களை குறையே சொல்லவில்லை, ஆனால் அந்த ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய கொடூரமான நெருக்கடிகளை எல்லாம் எங்கள் சமூக ஊடகங்கள் தான் உடைத்து சுக்குநூறாக்கி சாமானியனின் கடைசி செல்போன் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது. அப்படி சேர்த்ததனுடைய விளைவை இன்றைக்கு நாம் நாடாளுமன்றத்தில் பார்க்கிறோம். எப்போதும் ஒலிக்காத மக்களுடைய குரல் இந்த முறை நாடாளுமன்றத்துக்குள் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. எப்போதும் இந்திய சமூகத்தால் கேட்கப்படாத தமிழ்நாட்டின் குரல் இந்த முறை நாடாளுமன்றத்தில் யாரெல்லாம் நம்முடைய குரலுக்கு எதிராக பேசினார்களோ அவர்களே இன்றைக்கு நம்முடைய குரலை பேச தொடங்கி இருக்கிறார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு மட்டும் கோரிக்கொண்டிருந்தது, இன்றைக்கு அகில இந்தியாவும் கோருகின்றது. எதன் மூலமாக சாத்தியப்பட்டது? இந்த இணைப்பு வெறுமன அரசியல் தலைவர்கள் பேச்சுவார்த்தையால் மட்டுமே சாத்தியப்படக்கூடியதாக இருந்திருந்தால்
அம்மையார் இந்திரா காந்தி காலத்தில் மட்டுமல்ல, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல, நீதி கட்சி ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல, மன்னராட்சி காலத்திலேயே நாம் ஒன்றாக இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அமைந்திருக்கும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. அப்போ இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்றது எது? இந்த பிளவுகளை சமப்படுத்துவதற்கான அல்லது இந்த பிளவுகளை இட்டு நிரப்பி இரண்டு பேருக்கும் இடையில் ஒரு இணைப்பை உருவாக்குவதற்கான பாலமாக எது மாறி இருக்கிறது என்றால் சமூக வலைதளங்களும் சமூக ஊடகங்களும் நவீன தொழில்நுட்ப வசதிகளும் தான் மாறி இருக்கிறது. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் நாம் இனி வரும் காலங்களில் மிக பின்தங்கி விடுவோம். பல்வேறு மாநிலங்கள் இந்தியா முழுக்க நிறைய இருக்கிறது. எத்தனையோ மாநிலங்கள், எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ முதலமைச்சர்கள். அவர்களை பற்றியெல்லாம் நம்முடைய மக்களுக்கு பெரிய அபிமானமோ அல்லது ஆசையோ இருந்ததே கிடையாது. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் குஜராத் மாடல் அப்படின்னு ஒரு மாடல், அந்த மாடலில் உண்மையிலேயே ஏதாவது உருப்படியான விஷயங்களை கொண்டு வந்து நம்மகிட்ட பேசுனாங்களா அப்படின்னா காணலை. மாறாக போட்டோஷாப்பில் உருவாக்கப்பட்ட அல்லது பெயர் மாற்றப்பட்ட வெவ்வேறு வடிவங்களை கொண்டு வந்து இதுதான் குஜராத் மாடல் அப்படின்னு அதை கூகுள் லென்ஸில் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது குஜராத் இல்லை, சைனா. அது அகமதாபாத் இல்லை, பெய்ஜிங். உண்மை என்ன அப்படின்றத இந்த சமூக வலைதளங்கள் தான் உருவாக்கி பதிவு செய்தது. அது பழைய ஊடகங்கள் பதிவு செய்யவில்லை. பழைய ஊடகங்கள் மடைமாற்றம் செய்யப்பட்டன. ஆனால் சமூக வலைதளத்தில் இன்றைக்கு எல்லோரும் அந்த ஊடகத்தின் பயனாளிகளாக மாறி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 2021 மே மாதம் புதிய அரசு அமைந்தது. அந்த அரசு அமைந்த உடனேயே அரசு தீட்டிய மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்று மகளிருக்கான கட்டணமில்லாத பேருந்து பயண திட்டம். அந்த திட்டத்தால் இன்றைக்கு பயனடையாத மகளிரே தமிழ்நாட்டில் கிடையாது. ஒவ்வொரு மகளிரின் வீட்டிலும் ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான ரூபாய் மிச்சப்பட்டு கொண்டிருக்கிறது. மகளிருடைய சேமிப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் ஒரு குறை இருப்பதாக மக்கள் உணரத் தொடங்குகிறார்கள். எங்கே எங்களுடைய இடம் அப்படின்னு திருநர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள், மாற்றுப்பாலினத்தவர் கோரிக்கை வைத்தார்கள். எங்களுக்கான இடத்தை ஏங்கய்யா இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருக்கீங்கன்னு. மறுநாளே உடனடியாக திருநர்களுக்கும் பேருந்தில் இலவச பயணம் அப்படின்ற திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர். அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளர்களுக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் வழங்கிய அங்கீகாரத்தை இந்த முறை இவரும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதற்கு பிறகு மாற்றுத்திறனாளர்களுக்கும் அந்த இலவச பேருந்து பயண சலுகை திட்டம் பொருந்தும் என்று மாற்றி அறிவிக்கப்பட்டது. இதுவெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது? ஒருவேளை இந்த சமூக வலைதளங்கள் இல்லாவிட்டால் என்ன நடந்திருக்கும்? சென்ட் ஜார்ஜ் கோட்டை முன்னாடி போய் நின்று போராட்டம் பண்ணி தடியடி பெற்று சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அல்லது மண்டபத்தில் அடைக்கப்பட்டு பெரிய கண்ணீர் சிந்தி ரத்தம் சிந்தி ஒரு விஷயத்தை கோரிக்கையாக மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் சமூக வலைதளங்களில் எளிமையான முறையில் மட்டுமல்ல, அதிலும் கடுமையான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஊடகவியலாளர்கள் சுபேர், சித்திக் காப்பான் உள்ளிட்டவர்கள் எல்லாம் எதனால் அடையாளம் காணப்பட்டார்கள்? அவர்கள் இந்த அரசு என்னும் அதிகார அமைப்பிற்கு எதிராக சமூக வலைதளத்தை சாமானியனின் பக்கத்திற்கு வளைத்து கொண்டு வந்தார்கள். அந்த வளைப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் அரசு அவர்களின் மீது தடியை ஏவியது. அந்த தடியையும் உடைத்து எறிவதற்கான துணிச்சலை அவர்களுக்கு வழங்கியது இந்த மக்கள் தான். இந்த மக்களுடைய ஊடகமாக சமூக வலைதளம் என்றைக்கும் இயங்கிக் கொண்டு இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. இதை தவறாக பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள். இதனை தங்களுக்கு ஏற்றார் போல வளைக்க முற்படுகிறார்கள். ஓம் பக்கம் மட்டும் இல்லை, இதை ஏன் பக்கமும் வளைக்க முடியும்னு நாங்கள் வளைச்சு காட்டிட்டோம். அந்த வளர்ச்சிக்குள் எதிரணியில் இருப்பவர்களும் விரைவில் வந்து சேருமாறு அன்போடு அழைக்கிறேன். நன்றி. இளம் தலைமுறையினர் சமூக ஊடகவியலாளர்களாக ஒரு புது அவதாரத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு புது வரலாற்றை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரலாற்றுக்குள் நீங்களும் வாருங்கள் என எதிரணியினருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்திரகுமார் தேரடி. அந்த வகையில் சமூக ஊடகங்களின் போக்கு சிதைக்கப்படுகிறது என்கிற வாதத்தை முன்வைக்க பேச்சாளர் கவிஞர் திரு நந்தலாலா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சமூக ஊடகம் இல்லாத நாட்களில் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் பதித்தான். சமூக ஊடகங்கள் நிரம்பி வழிகிற காலத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் மீது ரவுடிகள் கை வைக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சமூக ஊடகம் என்ன செஞ்சுதுங்கும்போது ஐயா பாலச்சந்திரன் அவர்களும் இனிய நண்பர்லாம் பேசினாங்க. சரி, ஒரு நாள் என் பேரன் வந்தான் என்கிட்ட வந்து, தாத்தா அப்படின்னா என்னடா அப்படின்னேன். இந்த டார்ச்சர் என்னால் தாங்க முடியல தாத்தா அப்படின்னா. இந்த டார்ச்சருங்கிற சொல்லுக்கு எனக்கு ஸ்பெல்லிங்கே தெரியறது நான் 11வது படிக்க வேண்டியிருந்துச்சு. டார்ச்சர் தாங்க முடியலன்னா, யாரா அவனை டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னேன். அம்மா தான் தாத்தா அப்படின்னா. என்னடா அவங்க அம்மா பண்ணுறாங்க அப்படின்னேன். செல்லே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க தாத்தா அப்படின்னா. ஏதுக்கு இவ்வளோதான் இருக்க அப்படின்னேன். உனக்கு என்னப்பா, நீ ரிட்டையர் ஆகிட்ட, ஜாலியாக பேப்பர் படிக்கிற, செல் பார்க்குற. எனக்கு என்ன தெரியுமா தோணுது தாத்தான்னா. என்னடா அப்படின்னேன். எப்படா ரிட்டையர் ஆகும்னு இருக்குன்னு நான் உண்மையாக விளையாடல சொல்ல, எப்போ ரிட்டையர் ஆவேன்னு தெரியலையே அப்படின்னா.
நீ என்ன புரிஞ்சுக்கணுன்னா, கொரோனா காலத்தில் பள்ளிக்கூடம் போக முடியல, எல்லார் கையிலையும் செல் கொடுத்து படினுச்சு பள்ளிக்கூடம் எல்லாமே. இன்றைக்கி ஏன் சார் செல்லில் படிக்கவும் பள்ளிக்கூடத்தை அனுப்பிச்சிங்க? ஏன் செல்லே படிக்கலாம்ல? நல்லா புரிஞ்சுங்க, செல்லு பார்க்கத்தான் சொல்லித்தரும், பள்ளிக்கூடம் தான் வாழ்வதற்கு சொல்லித்தரும். நான் இன்னொன்று சொல்லிட்டு போயிடுறேன், தொடர்ந்து செல் பார்த்து சமூக ஊடகம் நின்னா நீ ஹீரோவைத்தான் உருவாக்குவாய், வாழ்ந்தால் மட்டும்தான் தலைவனை உருவாக்க முடியும் என்பதை நீ மனசாக. இந்த சமூக ஊடகங்களில் பேசுகிற எல்லாருமே சமூகத்தின் செயலை சொல்கிறாங்க. சார் மணிப்பூரில் பார்த்தீங்களா, அந்த நிர்வாணப்படுத்தப்பட்ட பெண்களை சமூகமே பார்த்துச்சே, ரைட். விவசாயிகள் போராட்டத்தை பார்த்தீங்களா, பார்த்தோம், ரைட். என் கேள்வி, சமூகம் பற்றியே தொடர்ந்து பேசுறது எனக்கு ஆர்வம் உண்டு தான். ஆனால் தனி மனுஷன் என்னான்னு யோசிச்சு பாருங்க. தனி மனுஷன் என்ன இருக்கான் சார்? இப்போது நீங்கள் டிக்டாக்ல பாட்டு பாடவா பாடம் ரெண்டு கன்றாவியாக பாடுறாங்க. அந்த பொண்ணு பாட எவனோ ஒருத்தன் பாட அந்த பொண்ணு அவனோட ஓடிப்பிட்டா. பாட்டு பாடவா ஓடி போகவான்னு மாறிச்சுல வாழ்க்கை. அதை பற்றி யார் பேசுறது? எனக்கு என்ன புரியணும் நீங்கள் சொல்கிறதுன்னா, சமூகம் பற்றி விமர்சனத்தில் சரி, ஆனால் தனி மனித வாழ்க்கை என்னாச்சுன்னு யோசிச்சு பாருங்க தயவு செய்து. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும்ங்கிறாங்க. கேட்பினும் கேட்டாதானே சார்? நீங்கள் இந்த திருக்குறளை சொல்லி சொல்லி ஓட்டாதீங்க வண்டியை. கேட்பினும் சரி, கேட்டாதானே? கேட்க விடாமல் யார் செய்கிறவங்கள? கேட்க விடாமல் செய்வது இந்த செல்போனில் இருக்கிற சமூக ஊடகங்கிறது மறந்துடாதீங்க. நான் அதை பிரித்து பார்த்து தான் பேசுகிறேன் சார். வள்ளுவரையே வாட்ஸ்அப்பில் படிக்கிறான். ஏன் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆள் புத்திசாலி சார். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே 7 வாரத்துக்கு மேலே படிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு 7 சீராக எழுதிட்டு போயிட்டாரு. இந்த அறிவுபதி எதுக்கு உட்காந்துருக்காரு? ஏன் எல்லாம் ஐக்கு எழுதிட்டு இருக்கிறான். 10 வரைக்கும் மேலே தாண்ட முடியலை. இப்போ 12 வயசு பொண்ணு காதலிக்கிறா, அந்த பையன் ஏமாத்திட்டு பிரிஞ்சு போயிடுறான். இந்த பொண்ணு அவனை காதலிச்சு பிரிஞ்சு வருத்தத்தில் இருக்கா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு புது வார்த்தை வந்திருக்கு, சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்கிறான். சைபர் புல்லிங்னா சமூக வலைதளங்களின் வழியாக ஒரு பெண்ணை தொடர்ந்து கேலி செய்வது. அந்த கேலியை தாங்க முடியாமல் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா. மறந்துடாத, சூசைட் பண்ணிக்கிட்டா. நீங்கள் மணிப்பூர் ஒரு பெண் இறந்ததை சொல்லுதுங்கிற நிஜமாகவே மணிப்பூர் பற்றி நான் ரொம்ப நேரம் பேச முடியும். ஆனால் என் கேள்வி, சமூகத்தில் அக்கறை இருப்பதை போல சொல்கிறீர்கள், தனிமனித வாழ்வை நீங்கள் சீர்குலைக்கிறீர்கள் என்பதை தயவு செஞ்சு மறந்துட வேண்டாம். அது மட்டும் இல்லை, மாஃபிங் செய்து எத்தனை பெண்கள் மாட்டேங்கிறா. யூடியூப்ல அந்த பொண்ணுங்க தேவையில்லாமல் ஏதாவது 2 படத்தை போட காலேஜில், அந்த படத்தை எடுத்து 2 பயலுக வேற ஒரு ஆபாச படத்தை தலையில் வைக்க, அந்த படத்தை ஷேர் பண்ண, சொந்தக்காரன் பார்க்க, பொண்ணு சாக அப்பஞ்சாக, எத்தனை நியூஸ் உங்களுக்கு வேணும் இப்போ நான் தெரியாமல் கேட்குறேன். அப்போ இந்த சமூக ஊடகங்கள் செய்கிற அவலங்களை பற்றி நீங்கள் தயவுசெய்து பேசலாம். அது மட்டும் இல்லைங்க, சமூக ஊடகம் இல்லாத நேரத்தில் வேற வடிவத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கலையா சார்? எல்லா காலத்திலும் பிரச்சனை நடந்திருக்கு. பிரச்சனையினுடைய எண்ணிக்கையும் அளவும் தான் மாறுபடும். லவ் டுடே என்று சினிமா வந்துச்சு, பார்த்தீங்களா? பார்க்கலையா? சரி, பார்க்கலன்னா எப்படி இருக்க முடியும்? ஏன்னா அதனால தான் லவ் டுடேன்னு வச்சா அதுக்கு பேர். நீங்கள் லவ் எஸ்டர்டே இல்லை, புரியுதா நான் சொல்கிறது? கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு அது எஸ்டர்டே இல்லை. இன்றைக்கி லவ் டுடேல ஏன் சார் செல்ஃபோனை மாற்றினோன்னு பிரச்சனை வந்துச்சு. அப்படி என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த உலகத்திலே உள்ளங்கையில் கொண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் உள்ளங்கையே உங்கள்கிட்ட இல்லைங்கிறது தான் இன்று காலத்தின் யதார்த்தம் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். நான் நிஜமாகவே நடுவர் அவர்களை சொல்லிட்டு போகிறேன், பொய் 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 சமூக ஊடகங்களில் எப்படிப்பட்ட ஒரு ஆளியா அந்த அப்துல் ஹமீது, ஞாபகம் இருக்கும் அப்துல் ஹமீதை, இலங்கை வானொலி, அவரை செத்து போட்டாருக்கியா. இந்த சமூக ஊடகத்தில் அப்துல் ஹமீதை செத்து போனார் 4 திருப்பி சொல்ல, அந்த மனுஷன் கண்ணீர் விட்டு சொன்னான், நான் உயிரோட தாண்டா இருக்கேன். ஏன்டா உயிரோடு கூட சாகடிக்கிறீங்க? யார் செஞ்ச இந்த காரியத்தை? யார் செஞ்ச இந்த காரியத்தை? நான் என்ன சொல்கிறேன், பொறுப்புள்ள யூடியூபர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. பொறுப்புள்ள விமர்சகர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. அதே நேரத்தில் பொறுப்பற்றவன் கையில் சமூக ஊடகம் சிக்கி இன்று சின்னாபின்னமாக சமூகம் போய்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அளவின் அடிப்படையில் யோசிச்சு பாருங்க. எத்தனை கரண்ட் ஆப்பரை உங்களால் சொல்லிட முடியும்? ஒரே சினிமா பாட்டை 15 யூடியூப்பில் போட்டு சாவடிக்கிறான் சார். எங்கே சார் போய் முடிக்கிறது? நம்ம ஒரே சினிமா பாட்டை 10 பேர், என்னடான்னா அதில் நிறைய பேர் வியூஸ் கிடைச்சா காசு கிடைக்குது. ஏன் உங்களை அசிங்கமாக பேசுகிறாங்க புரியுதா உங்களுக்கு?
பார்க்க காசு. அப்போ சமூக ஊடகங்கள் காசோடு கட்டப்பட்டிருக்கிற உண்மையை நீங்கள் தயவுசெய்து வெளிப்படுத்திடணும். இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? யூடியூப் போடுறோம், அத்தனை பேர் எதுக்காக போடுறான்? இப்போ அப்படியே சமூகத்தை திருத்துறதுக்கா? நான் இன்னொன்று சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கு நண்பர்களே, செல்ஃபி எடுக்கிறதுக்கு அளவு வேண்டாமையா? நீங்கள் செல்ஃபி எடுக்கிறாங்களே, ஒருத்தன் பாம்போட செல்ஃபி எடுத்துட்டான். உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? பாம்போட செல்ஃபி எடுக்க அது கேட்டுச்சு, நான் தானே படம் எடுப்பேன், நீ என்னடா படம் எடுக்கிற போட்டுச்சு. அதை ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறான், பாம்பு கடித்து விட்டது பார். நான் என்ன சொல்கிறேன், வாழ்வதற்காக படம் எடுத்தால் நீ சரி, வெறும் லைக்குக்காக படம் எடுத்தால் அது நோய் என்பதை நீங்கள் தயவு மனசில் வச்சுங்க. கிரியேட்டிவிட்டி என்கிற ஒன்றை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். கிரியேட்டிவிட்டி என்கிற கற்பனை திறனை சமூக ஊடகங்கள் மெல்ல 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 கொன்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீ யோசிக்க நேரம் கொடுத்தா தான் மனுஷன் யோசிப்பான். இந்த காலையில் எழுந்திரிச்சதுல குட் மார்னிங், குட் நைட், குட் ஆஃப்டர்நூன், சாப்பிட்டியா? நீ கேட்கலாம், நான் சாப்பிட மாட்டேனாடாப்போ. நீ கேட்கலாம், நீ குட் மார்னிங் சொல்லலாம், தூங்க ஏஞ்ச மாட்டேனா? இது என்ன நோய்ங்கிற? நீங்கள் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா? நீ வாழ்வதன் மூலம் நீ இருப்பது தெரிய வேண்டுமே தவிர நான் இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு சொல்லி ஒருத்தன் வாழ்வான். இந்த சமூக ஊடகம் என் பார்வை சொல்கிறேன் ரொம்ப எக்ஸஸ், அளவுக்கு அதிகம். அளவுக்கு அதிகமான எதுவும் நோயை பரப்பும். எனவே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூக ஊடகங்களின் சிந்தனை போக்கு செதுக்கப்படுகிறது என்கிற அணியிலிருந்து இளம் பேச்சாளர் திரு முத்துக்குமரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவதற்குத்தான் இந்த சமூக ஊடகம் பயன்பட்டு இருக்கிறது எங்க ஐயா சொன்னாங்க. குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவதற்கு சமூக ஊடகம் பயன்படுது. எல்லா அம்மாவும் இன்னைக்கு உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போனீங்க போட்டு தான் சோறு ஊட்டுறாங்க, மறுக்கல. அதே சமூக ஊடகம் தான் எளிய பிள்ளைகளை சீரூட்டுவதற்கும் பயன்படுகிறது. சமீபத்தில் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, ஜேஇங்கிற என்ட்ரன்ஸை 2 பழங்குடி பிள்ளைகள் கிராக் பண்ணி இந்தியா சுதந்திரம் வாங்கிய இந்த 77 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்சி என்ஐடியில சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. மதுரை விருதுநகர் பக்கத்தில் நாச்சியாபுரம்ங்கிற கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் படித்த பையன் மெட்ராஸ் ஐஐடியில சீட்டு வாங்கியிருக்கான்னா அவர்கள் எந்த கோச்சிங் சென்டரும் போகவில்லை. இந்த உலகத்தின் ஃப்ரீ எஜுகேஷனல் மீடியமாக இருக்கிற யூடியூபில் கற்றிருக்கவில்லை என்று யாராவது மறுக்க முடியுமா? எத்தனை பேர் மாத்திரம்? இன்னைக்கு தேர்வு என்பது வன்முறை என்று ஐயா சொன்னதை கேட்டுதான் நாங்க சமூக ஊடகத்தில் பேசுறோம். நீட்டுங்கிற தேர்வு முறைகேடு அப்படின்னு நாங்க பேசுறோம். நீட் தேர்வில் முறைகேடுன்னு இந்த வருஷம் பேசுறாங்க. நீட் தேர்வே முறைகேடுன்னு நாங்க பேசுறோம். இந்த பேச்சு உச்சநீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது என்றால் சமூக ஊடகத்தில் நாங்கள் எழுப்பிய குரல் தான் அதற்கு அடித்தளம். எத்தனை பேர் மறுப்பீங்க நீங்க? ஐயா சொன்னாங்க சாராயம் குடிச்சும் சாகுறான், சவர்மா சாப்பிட்டும் சாகுறான். ஏன் சாராயம் குடிச்சவன் யாரையும் நாங்க சமூக ஊடகத்தில் விளம்பரம் போடல, இன்ஃப்ளூயன்சர் யாரும் ப்ரொமோஷன் போடல. ஆனா குடிச்சு செத்தவனுக்கு 10,000 ரூபாய் இழப்பீடுன்னு அரசாங்கம் அறிவிச்ச போது யாரு வீட்டு காசை எடுத்து கொடுக்கிறனே உயர் நீதிமன்றத்திற்கு முன்பாக இந்த இளைஞர் சமுதாயம் கேள்வி எழுப்புச்சா இல்லையா? நீங்க இதை எப்படி மறுக்க முடியும்? 10,000 இல்ல 10 லட்சம். 10 லட்சம் கொடுத்தீங்க. அதுவும் அவரை பார்த்து கத்துக்கிட்டதுதான். தனுஷ் ஐஸ்வர்யாவை கைவிட்டார், இதையும் சமூக ஊடகம் பேசு. கிரியேட்டிவிட்டி அழிஞ்சு போச்சு. ஒரு காலத்துல நாடாளுமன்றத்தில் பாம் போட்டு கவனத்தை ஈர்த்தான் பகத்சிங். இன்று எங்கள் இளைஞர்கள் மீம் போட்டு கவனத்தை இழுத்து கொண்டு இருக்கிறோம். பாராளுமன்றத்தில் பேசப்படுதா இல்லையா? Facebook காதல் உங்க காலத்தில் அது இல்லைங்கிறதுனால நீங்க அதை பத்தி வருத்த போறீங்களா இல்லையா எனக்கு தெரியல. இங்கே ஜாதி என்கிற மிகப்பெரிய அவலத்தை அழிக்க வேண்டும் என்றால் கலப்பு திருமணங்கள் தான் அதற்கு அடித்தளம் என்று அம்பேத்கரிலிருந்து ஆம்ஸ்ட்ராங் வரை சொல்லுகிறார்களே, அதற்கு காரணமாக இருப்பது இந்த Facebook காதல் தானே. சமூக ஊடகத்துக்கு முன்னாடி கலப்பு திருமணமே நடக்கலையா? இப்போது அது சுலபமாக நடக்கிறது நான் சொல்றேன். அன்னைக்கு ஒரு கிராமத்துல இருந்து நீங்க காதலிக்கிறீங்க சார், இன்னைக்கு கரூர்ல இருந்து ஒரு புள்ள கொரியாக்காரனை காதலிச்சுட்டு அது மேடையில் உட்கார்ந்து திராணியோட பேசுது சார். என்னை எல்லோருக்கும் பிடிக்கிறது, அவளையும் எல்லோருக்கும் பிடிக்கிறது, எங்களைத்தான் யாருக்குமே பிடிக்கவில்லைன்னு ஆணவ கொலைக்கு எதிராக பேசிய ஐயா அறிவுமதி உட்கார்ந்து இருக்கும் மேடையில் சொல்றேன். Facebook காதல் இங்கே சாதி என்கிற அவலத்தை அழித்துக் கொண்டு இருக்கிறது. தனி மனிதன் நிலை என்னன்னு ஐயா கேட்டாங்க. இழுப்பூர் குமாரபாளையம்ங்கிற ஒரு கிராமம், நீங்க எல்லாரும் செய்தியில பார்க்க தவறி இருக்கலாம். 6ஆம் வகுப்பு படிக்கிற 2 பிள்ளைகளை அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர், அந்த 2 பிள்ளைகளை மட்டும் காரணம் புரியும் நம்புறேன், கழிப்பறை கழுவுறதுக்கு நிர்பந்திச்சிருக்கிறாங்க.
எந்த ஊடகமும் பேசல, அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க எந்த வாத்தியாரும் கேட்கல. அந்த ஆசிரியை இளமதி ஈஸ்வரி பள்ளிக்கல்வித்துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்டார் என்றால் அந்த உண்மை சமூக ஊடகத்தில் வெளிவந்ததுதான் காரணம். எத்தனை பேர் மறுப்பீங்க? ஆனைமலையிலிருந்து பொள்ளாச்சி போற ரோட்ல இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டி சாலையை விரிவுபடுத்த போறோம், விபத்துகள்ல இருந்து மக்களை மீட்க போறோம்னு 22/4/2024 மரம் வெட்ட போறேன்னு சொன்ன போது சமூக ஊடகம் தான் பெரும் கூட்டத்தை கூட்டி அந்த மரங்களுக்கு பாதுகாப்பாக நிறுத்தி அரசாங்கம் அந்த திட்டத்தை கைவிட செய்தது. மரங்களையும் காப்பாற்றணும், மனிதத்தை மட்டும் காப்பாற்றலாம். நாங்க சமூக மார்ச் 1ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அவலம் இந்தியாவுக்கு ஏற்பட்டது. 62 நாடுகளை சுத்தி பார்த்துட்டு பிரேசில்ல இருந்து பெர்னாண்டான்னு ஒரு பொண்ணு ஜார்க்கண்டுக்கு வந்தாங்க. அவங்க கணவரோட 7 அயோக்கியர்கள் சேர்ந்து அந்த பொண்ணை சீரழிச்சாங்க. எல்லாரும் அதை பத்தி சலசலத்துக்கிட்டு இருக்கிறப்ப எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டப்ப மார்ச் 7ஆம் தேதி இதற்கான ஹியரிங் இருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர் அவர்கள் எஸ்பிக்கும் டிஎஸ்பிக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும் கடிதம் அனுப்புனதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் முத்துக்குமரன் என்கிற இளைஞன் உட்பட இந்தியாவில் இருக்கும் எல்லா சமூக ஊடகவாதிகளும் அதை பற்றி கேள்வி எழுப்பினதுதான். புதுச்சேரியில் ஒரு 9 வயசு குழந்தைய கொலை பண்ணிட்டாங்க, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த வேதனை சமூக ஊடகம் என்ன செய்யுது நீங்க பார்க்கணும். ஒரு ஊடகம் இதை செய்தியாக சொல்லி கடந்து விடும், ஒரு தொலைக்காட்சி ஊடகம், ஒரு பிரிண்ட் மீடியா இதை செய்தியாக சொல்லிட்டு கடந்துரும். ஆனா சமூக ஊடகம் இதை விழிப்புணர்வாக மாற்றும், அதுதான் ரொம்ப முக்கியம். சமூக ஊடகம் என்ன செஞ்சுச்சுங்கிற கேள்விக்கு பதில். செங்கல்பட்டுல ஒரு தனியார் பள்ளியில 2 ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு தொந்தரவு கொடுத்தாங்கன்னு அந்த செய்தி பரவுனதுக்கு பிறகு கைது செய்யப்படுறாங்க. தென்காசி புளியங்குடியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இந்த செய்தியை பார்த்த பிறகு அங்க இருக்கிற ஆசிரியர்கள் குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குறாங்க. 4 குழந்தைங்க தலைமை ஆசிரியர்கிட்ட ஓடி போகுது. இங்க இந்த டாஸ்மாக்ல வேலை பார்க்குற ஒரு ஆள் டெய்லி முட்டாய் கொடுத்து எங்களை தப்பா தொடுறாருங்க யார் அந்த குழந்தைகள் சொல்லுது. இந்த சமூக ஊடகம் பிரச்சனைகளை செய்திகளாக விற்பனை செய்வதில்லை, விழிப்புணர்வாக செய்து கொண்டு இருக்கிறதுங்கிறதா இங்க பதிவு செய்ய வேண்டிய விஷயம். ஐயா இப்ப ஏன் சமூக ஊடகம் வந்துருச்சுன்னு அவங்க வேதனைப்படுறாங்க. நான் சொல்றேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏங்க இந்த சமூக ஊடகம் வரல? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இந்த சமூக ஊடகம் வரல? வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? 2009 மே 18 என் இனம் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு உள்ளானதே. இதே அறிவுமையாவுடைய 2 கவிதையை நான் சொல்றேன். நான் வாசித்த போது என் கண்கள் பணித்த 2 கவிதைகள். இலங்கை வானொலியில் நீங்கள் பிறந்த நாள் செய்தி கேட்கிறீர்கள், நாங்கள் மரண அறிவிப்பை கேட்கிறோம். ஒருவேளை என்று சமூக ஊடகம் இருந்திருந்தால் இன்னைக்கு பாலஸ்தீன்ல நடக்கிற ஒரு படுகொலையா லைசான் ரஃபான் உலகம் முழுவதும் பேசியா மாட்டை காப்பாத்தினவன் மக்களை காப்பாத்திருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்க நீங்க? சமூக ஊடகம் அன்று என் இன மக்களுக்கு அன்னைக்கு மாநில அரசு கைவிட்டுருச்சு, மத்திய அரசு கைவிட்டுருச்சு, என் மக்கள் செத்ததை எல்லாரும் வேடிக்கை பார்த்தானே. ஒருவேளை சமூக ஊடகம் எல்லோரையும் ஒன்று சேர்த்திருந்தால் நாங்கள் ராமர் பாலம் போட்டாரான்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க பாலம் போட்டு இலங்கை போயிருப்போம்யா, என் மக்களை காப்பாற்றி இருப்போம்யா. முகாமில் அருகில் உள்ள பள்ளிகளில் கேட்கிறது யாதும் ஊரே யாவரும் கேளீர். அது இன்னைக்கு சமூக ஊடகத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. சமூக ஊடகம் பொழுதுபோக்குக்கான இடமாக இல்லை, புரட்சிக்கான இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற அழுத்தமான வாதத்தை வைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சமூக ஊடகங்களால் சிந்தனை போக்கு சிதைக்கப்படுகிறது என்கிற அணியிலிருந்து நிறைவு பேச்சாளராக கொங்கு இளைஞர் பேரவையினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். காசாவில் இப்பொழுது நாம் இங்கு விழா நடத்தி கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய சமூகத்தில் 38,000 சாதாரண அப்பாவி மக்கள், குழந்தைகள், பெண்கள் பாலஸ்தீனத்திலே காசாவில் 38,000 பேர் நேற்று வரை மரணித்து விட்டார்கள். குண்டுமலை பொழிகிறது. ஆனாலும் இது நவீன சமூகம், அறிவியல் சமூகம், அமைதி சமூகம். காசாவில் ஈழத்தில் லட்சக்கணக்கான தாய் தமிழ் உறவுகள் செத்து மடிந்தார்கள். சமூக ஊடகங்களால் அல்லது அதை தொடர்ந்து பயன்படுத்துகிற நம்முடைய சக மனிதர்களால் சக மனிதனின் உயிரை, அதனுடைய பறிப்பை தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்குத்தான் நம்முடைய சமூக ஊடகங்கள் கடமையாற்றுகிறது. நான் என்னுடைய ஆருயிர் சகோதரர்கள் முத்துக்குமரன் அல்லது நம்முடைய இந்திரகுமார் தேரடி போன்ற சமூக ஊடகவியலாளர்கள் விதிவிலக்கு, நம்ம ஐஏஎஸ் ஐயா மாதிரி அதிகாரிகள் விதிவிலக்கு, நந்தலால் ஐயா மாதிரி எங்கள் அறிவுமதி ஐயா மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் 100-ல் 1-2 பேர் 98 விழுக்காடு சமூக ஊடகவியலை இயக்குகிறவர்கள் சமூக விரோதிகள்.
98 விழுக்காடு கருத்துக்கள் நம்மிடத்திலே வந்து குவிவது அனைத்தும் உண்மைக்கு மாறானது. இப்போ ஆருத்ரா கோல்டு 5000 கோடி திருடப்பட்டிருக்கிறது. மோசடியாக அப்பாவி உழைக்கின்ற மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி பொருளாதாரத்தை பணத்தை சுரண்டி இருக்கிறது, ஏமாற்றி இருக்கிறது, சரி செய்திருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் மௌனித்து அந்த அப்பாவி மக்களுக்கு திரும்ப ₹1 கூட வரவில்லை. அந்த மோசடி கும்பல் இதுவரை தண்டிக்கப்படவில்லை, அல்லது அந்த மோசடி கும்பலில் திரட்டிய பணத்தை பங்கு போட்டுக் கொள்வதிலே பல உயிர்கள் இப்பொழுது வரை களத்திலே செத்து மடிந்து கொண்டிருக்கிறது. சமூக வலைத்தளம் இந்த சமூகத்திற்கு அறிவை ஊட்டவில்லை. சமூக ஊடகங்கள்ல இப்பதான் ஒரு புரட்சி தொடங்கி இருக்கிறது. அந்த புரட்சி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்குள்ள நீங்க இதை ஏன் பண்ணல அதை ஏன் பண்ணலன்னு கேள்வி கேட்கிறீங்களே, சமூக ஊடகங்கள் வருவதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. சமூக ஊடகங்கள் அப்பொழுதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளப்படுத்துச்சு. அதில் சமூக ஊடகங்களை இந்தியாவுக்கு அடையாளப்படுத்திய காங்கிரஸ் பேரியக்கம், நரசிம்மராவ் ஐயா ஆட்சி, அது தொடர்ந்து மன்மோகன் ஐயா வரைக்கும் சோனியா ஐயா வரைக்கும் வந்துச்சுல்ல. அந்த சமூக ஊடகங்கள் 2G ஸ்பெக்ட்ரம்ங்கிற ஒரு பொய் வழக்கில் ஆட்சியை இழந்தது. அதில் குற்றம் சாட்டப்பட்டு சிறைப்பட்டு கிடந்த நம்முடைய உறவுகள் எந்த ஆதாரமும் இல்லை என்று விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். நடத்தியது வழக்கை இந்திய நாட்டினுடைய உலகத்தின் புகழ்பெற்ற CBI, மத்திய குற்ற புலனாய்வு அமைப்பு. அதனால் ஆட்சியை இழந்த காங்கிரஸ் 2014 இன்று வரை 10 ஆண்டுகளாக அந்த இழந்த ஆட்சியை அந்த பொய் செய்தியினுடைய பரப்புரையினால், இந்த சமூகவாசிகளால், அறிவு சார்ந்த இந்த சமூக ஊடகவியலாளர்களால் அந்த ஆட்சியை அந்த கட்சி அல்லது அந்த அணி அல்லது அந்த ஜனநாயக சக்திகள் பெற முடியவில்லை. என்ன காரணம்? அதுதான் அறிவு, அதுதான் சமூக ஊடகம். சமூக ஊடகத்தில் ஸ்பெக்ட்ரம் வழக்கில் குற்றம் குறித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திய அளவுக்கு அதிலிருந்து விடுபட்டு விட்டோம் என்கின்ற செய்தி இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சியாலேயே கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. அந்த ஆட்சி போயிருச்சு. 10 ஆண்டுகள் முடிந்தது. 15வது ஆண்டிலும் எந்த பொய்யை யார் பரப்பினார்களோ அவர்களே ஆட்சியில் தொடர்கிறார்கள். இதில் என்ன அறிவு இருக்கு? இதில் என்ன ஜனநாயக? இதில் நீங்கள் என்ன சமூக ஊடகம் இல்லை, எந்த கருத்தை பரப்புகிறீர்கள்? இப்போ இதோ வந்து விட்டார் ஒரு நடிகர், ஒரு வயதான நடிகர், வயதான காலத்தில் ஆட்சியை அதிகாரத்தை கைப்பற்றி கட்சியை துவக்கி நாடாள வருகிறேன் என்று சொல்லுகிறார். கூட்டம் கூட்டமாக இந்த சமூக ஊடகங்களில் அறிவை பரப்புகிற, அறிவை உள்வாங்கி கொண்டிருக்கிற இந்த சமூகம், கூட்டம் கூட்டமாய் திரையரங்குகளிலே நின்ற இந்த சமூகம், திரைப்பட நடிகன் கட்சி ஆரம்பித்தால் நாடாளுவதற்கு வாருங்கள் என்று கதறிக்கொண்டு கூட்டம் கூட்டமாய் குடும்பத்தோடு ஓடி நடிகனின் காலிலே தவம் கிடக்கிற இந்த சமூகம் அறிவு சமூகமா? சமூக ஊடகம் வராதுக்கு முன்னாடி யாரு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரலையா அப்படிங்கிறாங்க. சமூக ஊடகங்கள் வருவதற்கு முன்பு ஒருவர் அரசியல் கட்சியிலே இருந்தார். அரசியல் கட்சியிலே இருந்து தன்னுடைய தத்துவத்தை, கொள்கையை, லட்சியத்தை ஏற்றுக்கொண்டு, நீங்க ஐயாலாம் சொன்னாங்களே, பேரறிஞர் அண்ணாவை பார்த்து, எங்க இந்திரகுமார் தேரடி, பேரறிஞர் அண்ணா ஒருவர் அப்பொழுது சமூக ஊடகம் இருந்திருந்தால் அண்ணா வந்திருக்க முடியாது. பராசக்தியிலே முத்தமிழறிஞர் கலைஞர் கவிதை எழுதியிருக்கவே மாட்டார். அப்பொழுது எந்த பாரதிராஜா, இளையராஜா கூட வந்திருக்க முடியாது. இதே சமூக ஊடகம் ஆண்ட்ராய்டு போன் இருந்திருந்தா அவ்வளவு சிந்தனையை, அவ்வளவு கருத்துக்களை இந்த சமூக ஊடகங்கள் வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் ஆளுமைகள் இருந்தார்கள். இனிமேல் ஒரே ஒரு அறிஞர்களை உருவாக்க முடியாது. சமூகத்தில் இருக்கிற பதட்டத்திற்கு எது காரணமாக இருக்கிறது? சமூக ஊடகம்தான். சமூக ஊடகத்தால் இந்த சமூகம் சிதைக்கப்படுகிறது, சிந்தனை மழுங்கடிக்கப்படுகிறது. சமூக ஊடகவியலிலே, சமூக ஊடகத்திலே தன்னுடைய கருத்தை பரப்புபவர்கள் குண்டர்களாக சிறைப்படுகிற கொடுமை இந்த நாட்டிலே இருக்கிறது. இது ஐரோப்பாவிலே ஒரு சம்பவத்தை என் ஆருயிர் இந்திய சமூகமே, தாய் தமிழ் சமூகமே நீங்கள் பார்க்க முடியாது. ஐரோப்பாவில் ஒரே ஒரு வதந்தி, ஒரு பொய், ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை நீங்கள் அமெரிக்காவில் எந்த நாட்டிலும் பரப்ப முடியாது. எந்த நாட்டிலும் பரப்ப முடியாது. வறுமையில் வாடுகிற என் இந்திய நாட்டினுடைய இந்த சமூகம் பல்வேறு மூட கருத்துக்களுக்கு இரையாகி கிடக்கிறது. சடங்கு, சம்பிரதாயம், கோயில், இறைவன் வழிபடல். இறைவனிலேயே நான் வணங்குகிற இறைவன் தான் உயர்ந்ததென்று
தினந்தோறும் ஒருவர் பரப்புரை சமூக வலைத்தளத்தில் செய்யலாம். என்னுடைய இறைவன் தான் சக்தி மிக்கவர் என்று சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். நான் பிறந்த சாதிதான் உயர்ந்தது, என்னுடைய சமூகம் சாதிதான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு 24 மணி நேரமும் தங்குதடை இல்லாமல் ஒருவர் பொய்யான பரப்புரை செய்து எங்களுடைய தேரடியும் முத்துக்குமார் சொன்ன மாதிரி சமூகத்திற்குள் இணக்கத்தை உருவாக்குவதற்கு மாறாக இடைவெளியை பெரிதாக்குகிற கொடுமை சமூக வலைத்தளங்களால் சமூக ஊடகங்களால் நடத்தப்படுகிறது என்று நான் முதல் சுற்றிலே பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.